ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னைக்கு நம்ம டாடா மோட்டார்ஸை பற்றி பேசியிருந்தோம். ஸ்கிரிப்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்ல நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இறங்கி 920 rupees அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு இப்போ ஒரு 945 அந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகி நிற்கிது. நேற்று மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களோட நம்பர்ஸ் வெளிவந்திருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் பண்ணியிருக்காங்க. 35,000 கோடி அந்த லெவலில் தான் இருக்குது. ஈபிட்டா பார்த்திங்கன்னா ஒரு 8% கூடியிருக்கு, மார்ஜின்ஸ் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% சேல்ஸ் க்ரோத் இருக்குது. பட் ஓவரால் 24 அந்த ஆண்டுக்கான சேல்ஸ் பார்த்திங்கன்னா 14% சேல்ஸ் கூடியிருக்கு. ஈபிட்டா மார்ஜின் கிட்டத்தட்ட ஒரு ஈபிட்டா ஒரு 12% கூடியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாருதி அண்ட் எய்ஷர் இவங்களையும் கம்பேர் பண்ணிடுவோம். மாருதியோட காலாண்டு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் 14% சேல்ஸ் கூடியிருக்கு இந்த குவார்ட்டருக்கு. அதாவது 38,000 கோடி வர்சஸ் 33,000 கோடி. ஈபிட்டா 5,298 கோடி வர்சஸ் 4,496. அதாவது ஒரு 17% குவார்டர் ஆன் குவார்ட்டரும் 34% இயர் ஆன் இயரும் ஈபிட்டா கூடியிருக்கு. போன வருஷத்துக்கான சேல்ஸ், ஓவரால் இயர்க்கான சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20% உயர்வை சந்திச்சிருக்கு. ஈபிட்டா 41% கூடியிருக்கு. அதாவது மார்ஜின்ஸ், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆட்டோ கம்பெனிஸோட சேல்ஸ் ஒரு மியூட்டட் டு ஒரு நாமினல் க்ரோத் இருந்தாலும் மார்ஜின்ஸ் நல்லா கூடியிருக்கு. ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஹஸ் கம் டவுன். ஸோ அந்த கோவிடில் என்னென்ன இழந்தாங்களோ அதை பூரா அதுக்கு மேலே பல மடங்கு சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே மாதிரி எய்ஷர் மோட்டார்ஸ் இவங்களும் பார்த்திங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் 1% தான், 1.85 தான் கூடியிருக்கு. ஆல்மோஸ்ட் மஹேந்திரா மாதிரி தான் இருக்குது. பட் ஓவரால் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% சேல்ஸ் க்ரோத் இருக்குது. பட் மார்ஜின்ஸ், இவங்களோட மார்ஜின் ஒரு பெரிய மியூட்டடாக தான் இருக்குது. 4% தான் க்ரோத். ஓவரால் இயருக்கு 27%. ஸோ இந்த 4 கம்பெனியையும் நம்ம கம்பேர் பண்ணி வேல்யூவேஷன் ஆங்கிளில் ஆஸ் அ முதலீட்டாளர் நமக்கு எங்கே பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் கேப் 3,46,000 கோடி. அவங்களோட ஈபிட்டா பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டட் ஈபிட்டா 59,000 கோடி. பேட் 31,000 கோடி காமிச்சிருக்காங்க. அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1,00,000 கோடி கடன் இருக்குது கன்சாலிடேட்டட் லெவலில். நெட் ஜீரோ டெட் நான் வரப்போகிற 25 கொண்டு வந்துடுன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. மார்க்கெட் கேப் டு ஈபிட்டா அன்னைக்கு நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரேஷியோ வச்சு பார்க்கல இது 6 தான் இருக்குது. பெக் ரேஷியோ 0.12 தான் இருக்குது. பிஇ ரேஷியோ 10.7 தான் இருக்குது. இவ்வளவு மார்க்கெட்டில் 10 பிஇயில் இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி ஜாகுவார் லேண்ட் ரோவரும் இன்றைக்கி ஒரு கண்ட்ரோலில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அன்சர்டனிட்டி, குளோபல் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது அவங்க குறையும் அப்படிங்கிறதுல அவங்க கிளியராக இருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எனி வார் கிளவுட் ஆர் எனிதிங் ஹேப்பன்ஸ், அது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பாதிப்பு வரத்தான் செய்யும். ஸோ இந்த 3 ஆண்டில் மட்டும் இவங்க சேல்ஸ் 21% வளர்ச்சியை காட்டியிருக்காங்க எவ்ரி இயர். தென் மார்க்கெட்டும் அதே மாதிரி 41% அப்ரிஷியேஷனை கொடுத்துருக்கு. சிஏஜிஆர் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் 41%. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கூட பங்கு சந்தையும் அதில் பிரதிபலிக்குங்கிறது தெரிய வருது. மாருதியோட மார்க்கெட் கேப் டு ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 20. ஸோ இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். பெக்கு 1.64, 1 விட கூட தான் இருக்குது. ஸோ விலை இறங்கினா தான் இதை வாங்கணுங்கிறது இது குறிக்குது. பிஇ ரேஷியோ 29 ஆட்டோ செக்டாரில். 3 ஆண்டு சேல்ஸ் 26% சிஏஜிஆர் க்ரோத்தும் 3 இயர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் 38% எவ்ரி இயர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கேப் டு ஈபிட்டா ரேஷியோ 12. ஸோ ஒர்த்தாக தான் இருக்குது. இவங்களுக்கும் 1,00,000 கோடிக்கிட்ட கடன் இருக்குது. இப்போ மேஜர் ஒரு 32,000 கோடி கேபக்ஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இவங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சாங்யாங்கில் கொரியாவில் போய் ஒரு கம்பெனியை வாங்கிட்டு அவங்க அப்படியே விற்றுட்டு வந்தவங்க தான். அவங்களால நடத்த முடியாமல்
பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்யூவி சீரியஸ் வந்து ஒரு ஹிட் ஆகிக்கிட்டு இருக்கு. எக்ஸ்யூவி 700, 500, 300 இது எல்லாமே இவங்களுக்கு ஹிட். பட் இன்னும் பேசஞ்சர் காரில் இன்னும் பெரிய லெவலில் வரல. பட் எஸ்யூவிஸில் நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 ஆண்டு சேல்ஸ் வந்து 23% CAGRம், மார்க்கெட் 44% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எய்ஷர் மோட்டாரை கம்பேர் பண்ணிங்கனாலும் மார்க்கெட் கேப் டு EBITDA ரேஷியோ 26, வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அவங்களோட அந்த ராயல் என்ஃபீல்ட் புல்லட் எல்லாம் பெரிய சக்ஸஸ் அந்த ஸ்டோரி. பட் ஆர்டர் புக்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். தங்க ஊசி அப்படிங்கிறக்காக நம்ம கண்ணில் குத்திக்கணுங்கிறது இல்லை, அதுக்குள்ள மரியாதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸை விட்டுட்டு நம்ம வெளியில் இருந்துட்டு ஒரு கரெக்ஷன் வரையில் தான் இந்த மாதிரி பங்குல என்ட்ரு ஆகணும். இதில் வந்து ஓவரால் இன்னைக்கு வந்து எய்ஷர் மோட்டாராக இருக்கட்டும், M&M, மாருதி, டாடா மோட்டார்ஸ் இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணல. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து வேல்யூவேஷன் சீப்பாக எனக்கு தெரியுது. இன்னொன்று இஸ் எ வெரி குட் மேனேஜ்மெண்ட். they are capable of handling any situation. their governance, corporate governance வந்து எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ வேல்யூவேஷன் மேட்டர்ஸ். ஸோ தீர ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. ஐ ஹோப் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.